வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சவுதி அரேபியாவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு 21 குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு. இலக்கை நோக்கி சரியான திசையில் வெற்றி நடை போடுகிறது நான் முதல்வன் திட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். கடந்த 4 ஆண்டுகளில் 70% அளவிற்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வரும் 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும். கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ரூபாய் 2000 ஊதிய உயர்வு. சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சவுதி அரேபியாவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு 21 குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் 27 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சவுதி அரேபியாவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெட்டா நகரில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கியதும் அங்கு கூடியிருந்த இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் மோடி மோடி என கோஷம் போட்டனர். அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தபடி பிரதமர் நரேந்திர மோடி சென்றார். அவரை வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் 21 குண்டுகள் முழங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்ததை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இலக்கை நோக்கி சரியான திசையில் நடைபோடுகிறது நான் முதல்வன் திட்டம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து UPSC தேர்வில் வெற்றி பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முதலமைச்சர் MK ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் குடிமை பணி தேர்விற்காக தமிழ்நாடு அரசு பயிற்சி மையத்தில் தங்கி பயிற்சி பெற்றவர்களில் 50 பேர் UPSC தேர்வில் வெற்றி பெற்றுள்ள செய்தி அறிந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் என்றும் தெரிவித்தார். மேலும் குறிப்பாக மாநில அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவிலான தரவரிசை பட்டியலில் 23ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ள தம்பி சிவச்சந்திரன், அகில இந்திய அளவில் 39வது இடத்தை பிடித்துள்ள தங்கை மோனிகா ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுகள் என்றும் தெரிவித்துள்ள அவர், இலக்கை நோக்கி சரியான திசையில் நடைபோடுகிறது நான் முதல்வன் திட்டம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் 70% அளவிற்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனங்களில் நடத்திய சோதனை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கேட்டார். இதற்கு பேரவைத் தலைவர் அப்பாவு அனுமதி மறுத்ததை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் அண்மை காலமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் என்றும், அவ்வப்போது ஏற்படும் மின்வெட்டு பிரச்சனையால் தமிழ்நாடு குடிநீர் வாரிய மின் மோட்டார்கள் முறையாக செயல்படாததால் சென்னை மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகிக்க சிரமமாக இருப்பதால் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் 70% அளவிற்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்று கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் தமிழ்நாடு அரசிற்கும் கவர்னர் RN ரவிக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தின் மூலம் ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் 10 சட்டங்களும் அரசிதழில் வெளியிடப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் ஏப்ரல் 16ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது.
வழக்கமாக பல்கலைக்கழகங்களின் வேந்தரான கவர்னர் RN ரவி ஆண்டுதோறும் துணைவேந்தர்களின் ஆலோசனை கூட்டத்தை நடத்துவார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலியாக முதல் முறையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியது உயர்கல்வி வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்நிலையில் ஊட்டியில் 4வது ஆண்டாக வரும் 25 மற்றும் 26ஆம் தேதி துணைவேந்தர்களின் ஆலோசனை கூட்டத்தை கவர்னர் RN ரவி கூட்ட இருப்பதாகவும் அதில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பங்கேற்க உள்ளதாகவும் கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள 48 மத்திய மாநில அரசு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், பல்வேறு துறைகளின் நிபுணர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ரூபாய் 2000 ஊதியம் உயர்த்தப்படுவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி துறை ரீதியாக சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் 6567 மேற்பார்வையாளர்கள், 14636 விற்பனையாளர்கள் மற்றும் 2426 உதவி விற்பனையாளர்கள் என மொத்தம் 23629 மதுபான சில்லறை விற்பனை கடை பணியாளர்கள் தொகுப்பூதிய முறையில் பணியாற்றி வருகிறார்கள் என்றும் இந்த பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது வழங்கப்பட்டு வரும் தொகுப்பூதியம் மேற்பார்வையாளர்களுக்கு ரூபாய் 2000 விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 2000 மற்றும் உதவி விற்பனையாளர்களுக்கு ரூபாய் 2000 என 1ஆம் தேதி முதல் மாதந்தோறும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இதற்காக ஆண்டிற்கு ரூபாய் 64 கோடியே 8 லட்சம் கூடுதல் செலவாகும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமை பணி தேர்வின் தரவரிசையில் முதல் 2 இடங்களில் பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். குடிமை பணி தேர்வு முடிவுகளை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று வெளியிட்டது. இதில் சக்தி துபே முதலிடமும் ஹர்ஷிதா கோயல் 2ஆம் இடமும் பெற்றுள்ளனர். டோங்க்ரே அர்ஜித் பராக் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். முதல் 3 இடங்களை பிடித்துள்ளோருக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல் 2 இடங்களை பெண்கள் பிடித்திருப்பது கொண்டாட்டத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போப் பிரான்சிஸின் உடல் அடக்கம் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும் என்று வாட்டிகன் நிர்வாகம் அறிவித்துள்ளது. 12 ஆண்டு காலம் போப் பதவியில் இருந்த பிரான்சிஸ் அகவை முதிர்வு காரணமாக திங்களன்று காலமானார். அவர் உடலை அடக்கம் செய்வதை பற்றி வாட்டிகனில் இன்று கத்தோலிக்க மதகுருமார்கள் சந்தித்து பேசினர். அப்போது செயின்ட் பீட்டர் பேராலயத்தில் போப் பிரான்சிஸின் உடலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக புதன்கிழமை வைப்பதென்று முடிவு செய்யப்பட்டது. உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை காலை 9 மணிக்கு போப் பிரான்சிஸின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இதற்காக செயின்ட் பீட்டர் தேவாலயம் பொதுமக்களுக்காக திறந்து விடப்படுகிறது. போப் பிரான்சிஸின் இறுதி சடங்கு வரும் சனிக்கிழமை நடைபெறும் என்றும் உள்ளூர் நேரப்படி முற்பகல் 10 மணிக்கு சடங்குகள் தொடங்கும் என்றும் வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மற்ற மாநிலங்களில் கள் விற்பனை செய்யப்படும் போது தமிழ்நாட்டில் மட்டும் கல்லை விற்பனை செய்ய ஏன் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று PR பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கல்லை விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி கோவையில் அனைத்து விவசாயிகள் பங்கேற்கும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளோம் என்றும் தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், மற்ற மாநிலங்களில் கல் விற்பனை செய்யப்படும் போது தமிழ்நாட்டில் மட்டும் கல்லை விற்பனை செய்ய ஏன் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று PR பாண்டியன் கேள்வி எழுப்பினார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய தலைவர்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவர CBCID காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரது தோழி சசிகலாவின் பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த வழக்கில் சயான், வாளையார் மனோஜ், சம்சீர், மனோஜ் சாமி, ஜித்தன் ஜாய் உட்பட 10 பேரை கோத்தகிரி காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு உதகை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக CBCID காவல்துறையினர் கோவையில் முகாம் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரன், முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியுள்ளனர்.
அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் அளிக்கும் பதில் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கர்சன் செல்வம் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகினார். இது தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவிக்கையில், இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசு அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தி வருவதாக சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் கு. ஜக்கையன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் தலைமையில் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய பாஜக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்தில் முன்னதாக ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இஸ்லாமியர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மத்திய பாஜக அரசு அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாகவே நடத்தி வருவதாக ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் தெரிவித்துள்ளார். அறை எடுத்து தங்கிக் கொண்டு ஹெராயின் போதைப் பொருட்களை மொத்த விற்பனை செய்த நபரையும், செக்யூரிட்டி வேலை பார்த்து கொண்டு பகலில் ஹெராயினை சில்லறை விற்பனை செய்த நபரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மீனம்பாக்கம் மற்றும் பரங்கிமலை பகுதிகளில் ஹெராயின் போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாக பரங்கிமலை காவல்துறை துணை ஆணையர் சிபி சக்கரவர்த்திக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உத்தரவிட்டதன் பேரில் உதவி ஆய்வாளர் அகஸ்டின் தலைமையிலான காவல்துறையினர் மீனம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தபோது ஆதம்பாக்கம் மெட்ரோ ரயில் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த வடமாநில நபர் ஒருவரை பிடித்து விசாரணை செய்த போது அவர் ஏற்கனவே ஹெராயின் உட்கொண்டு போதையில் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக காவல் நிலையம் அழைத்து சென்று போதை தெளிந்த பிறகு வடமாநில நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது தேனாம்பேட்டை பகுதியில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கும் முபாரக் அலி என்பதும் இரவு நேரத்தில் செக்யூரிட்டி வேலை பார்த்து கொண்டு பகலில் ஹெராயின் போதைப் பொருளை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் இவர் செல்போனில் அடிக்கடி அசாம் மாநிலத்தை சேர்ந்தவரிடம் பேசியதும் தெரிய வந்தது. அதன் பின்னர் முபாரக் அலி அளித்த தகவலின் பேரில் தேனாம்பேட்டை நட்சத்திர விடுதி ஒன்றில் அறை எடுத்து தங்கிக் கொண்டு மொத்தமாக ஹெராயின் போதைப் பொருளை விற்பனை செய்த மன்சூர் இஸ்லாம் என்பவரையும் முபாரக் அலி என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து இவர்களிடமிருந்து 13 கிராம் ஹெராயின் போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பல்லடம் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் செல்போன் வெளிச்சத்தில் மருத்துவம் பார்க்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட வெளி மற்றும் உள் நோயாளிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் பல்லடம் செஞ்சேரி மலை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் முதியவர் ஒருவர் பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார். அப்போது அரசு மருத்துவமனை வளாகத்தில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஜெனரேட்டர் இருந்தும் போதிய பராமரிப்பு இல்லாததால் செல்போன் லைட் உதவியுடன் மருத்துவம் பார்க்கும் அவல நிலை ஏற்பட்டது. செல்போன் லைட் வெளிச்சத்தில் மருத்துவம் பார்க்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதால் பல்லடம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 26 கடைகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கச்சி ராயபாளையம் சாலையில் கள்ளக்குறிச்சி பெரிய ஏரியிலிருந்து செல்லும் பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களை கடந்த ஜூன் மாதம் இடித்து அகற்றப்பட்ட நிலையில் பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டியிருந்த கேசவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த வழக்கின் அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இதனிடையே இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கம் செய்த நிலையில் கச்சிராயபாளையம் சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு அப்பகுதியில் மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலத்த காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பாசன வாய்க்காலை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 26 கடைகளையும் பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்.
இந்தியாவில் உள்ள முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற திராவிட மாடல் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அடுத்த பெரிய நெகமம் நாகர் மைதானத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது திமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் என்றும், ஆனால் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் திமுகவிற்கு தான் ஓட்டளிப்பார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அடக்குமுறையை ஏவ நினைத்தார். ஆனால் உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்றும், இதனால் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேந்தராகியுள்ளார் எனவும் உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கேரளம், மேற்கு வங்கம், ஆந்திரா, கர்நாடகா, காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் வரவேற்றதுடன், நாங்கள் எல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள்தான் மூலவர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெருமிதம் தெரிவித்துள்ளனர் என்றும், இப்படி மக்களின் உரிமைக்காக உழைக்கும் திமுக ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றும் தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வதம்பச்சேரியில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு சங்கத்தில் கணக்கில் வராத ரூபாய் 15,80,000 லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் பறிமுதல் செய்து மேலாளர் சவுண்டப்பனை கைது செய்தனர். சூலூர் அடுத்த சுல்தான்பேட்டை வதம்பச்சேரியில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு சங்கத்தில் சவுண்டப்பன் என்பவர் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கூட்டுறவு சங்க நெசவாளர்களுக்கு அரசு தள்ளுபடி செய்த பணத்தை சவுண்டப்பன் கேட்டதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு பல்வேறு புகார்கள் வந்தது. இதனையடுத்து வதம்பச்சேரி கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கணக்கில் வராத ரூபாய் 15,80,000 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கைத்தறி சங்க மேலாளர் சவுண்டப்பனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். வடசேரியில் நடைபெற்ற தென்னை விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி கலந்து கொண்டு வெள்ளை ஈக்களை அழிக்கும் மருந்தை ஸ்ப்ரே மூலம் அடித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தென்னை விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து வரும் சுருள் வெள்ளை ஈக்கள் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலால் தென்னையில் மகசூல் குறைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழக அரசு பூச்சி தாக்குதலை அளிக்கும் தொழில்நுட்பம் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியது. அதன்படி தஞ்சை மாவட்டம் வடசேரியில் தென்னை விவசாயிகளுக்கு சுருள் வெள்ளை ஈயை அளிக்கும் தொழில்நுட்பம் குறித்து செயல் விளக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் வெங்கட்ராமன், மூத்த வேளாண் வல்லுநர்கள் மற்றும் ஈச்சங்கோட்டை MS வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு வெள்ளை ஈக்களின் தீவிரம் குறித்தும் அதனை அழிப்பது பற்றியும் விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி கலந்து கொண்டு விவசாயிகளிடம் உரையாடினார். அதன் பின்னர் வெள்ளை ஈக்களை அழிக்கும் மருந்தை ஸ்ப்ரே மூலம் அடித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் அமமுக மாவட்ட செயலாளர் வரதராஜன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பொதுமக்களுக்கான தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் வி. சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. வந்தவாசி ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் மாவட்ட செயலாளர் வரதராஜன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், வாழைப்பழங்கள் மற்றும் நீர்மோர், பலரசம் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் வந்தவாசி ஒன்றிய செயலாளர் நாகராஜன், தெள்ளாறு ஒன்றிய செயலாளர்கள் கன்னியப்பன், மகேஷ், பெரணமல்லூர் ஒன்றிய செயலாளர் பாபு, பேரூர் செயலாளர் கருணா, தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் அலிபாய், அம்மா பேரவை தொழிற்சங்க தலைவர் யஸ்வந்த் உள்ளிட்ட அமமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை சமயநல்லூர் அருகே 31 நாட்டு வெடிகுண்டுகள் வைத்திருந்த இருவரை வனத்துறையினர் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த அதலை கிராமத்தில் ஜோயல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் அழுகிய நிலையில் மிருகம் ஒன்று கிடப்பதை பார்த்து வனத்துறையினருக்கு ஜோயல் தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் மதுரை மாட்டுத்தாவணி வனசரக வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அதன் பின்னர் சந்தேகத்தின் பெயரில் சுற்றித் திரிந்த 2 நபர்களை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது திண்டுக்கல் நத்தம் அடுத்த லிங்கவாடி பகுதியை சேர்ந்த மணி, ராமையா ஆகியோரிடமிருந்து 31 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றி சமயநல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சமயநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரம்பக்குடியில் ரேஷன் கடை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணி பாதிப்படைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தின் மாவட்ட இணை செயலாளர் விஜயகுமார் தலைமையில் தமிழக அரசின் நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தினர் பணிக்கு செல்லாமல் 3 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறையை உருவாக்க வேண்டும், 5 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்ட 17% அகவிலைப்படியையும் சேர்த்து அரசு பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும், 31% அகவிலைப்படியை ரேஷன் கடை பணியாளர்களுக்கும் வழங்க வேண்டும், சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும், ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், 40% விரல் ரேகை பதிவு மற்றும் ஆதார் சரிபார்ப்பை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்நிலையில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டு பொருட்கள் வழங்கும் பணி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். திருவண்ணாமலை டேனிஷ் மிஷன் பள்ளியில் 1967ஆம் ஆண்டிலிருந்து 68ஆம் ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை டானிஷ் மிஷன் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1967ஆம் ஆண்டிலிருந்து 68ஆம் ஆண்டுகளில் படித்த 10ஆம் வகுப்பு பயின்ற 120 மாணவர்கள் 57 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை முன்னாள் மாணவர் சிவசங்கரன் வரவேற்றார். மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து உற்சாகத்துடன் சந்தித்துக் கொண்டனர். 1967, 68ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். மேலும் திருவண்ணாமலை மாவட்டம், வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் அனைவரும் தங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் கேட்டு அறிந்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் பயின்ற போது இருந்த ஆசிரியர் பரமசிவம், தற்போதுள்ள தலைமை ஆசிரியர் கியூபர்ட் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் முன்னாள் மாணவர்கள் பன்னீர்செல்வம், பொன்னுசாமி, விஜயகுமார், எர்னஸ் வில்லியம், வெங்கட்ராமன், முகமது கவுஸ், சங்கர், சேகர், கங்காதரன் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். பழனி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வாகன விபத்தில் உயிரிழந்த 25 ஆடுகளுக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி ஆட்டின் உரிமையாளர் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த மாரியப்பன், ராமு ஆகிய இருவரும் ஆயக்குடி குறும்பம்பட்டியில் பட்டி அமைத்து 200க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டு தாளையம் வழியாக வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக இருந்தன. 5க்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயமடைந்தன. இதனை அடுத்து ஆட்டின் உரிமையாளர் சாமிநாதன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். புகார் அளித்து 35 நாட்களாகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் சார் ஆட்சியில் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட செயலாளர் மாரியப்பன் ஆகியோர் தலைமையில் ஆட்டின் உரிமையாளர் உள்ளிட்ட பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து விரைந்து வந்த வட்டாட்சியர் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடித்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். செஞ்சிக்கோட்டை வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெங்கட்ரமணர் திருக்கோவிலில் பாஜக பொதுக்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள வெங்கட்ரமணர் திருக்கோயிலில் பாஜக பொதுக்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது செஞ்சிக்கோட்டை வெங்கட்ரமணர் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்று 2017ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பு அளித்துள்ளது என்றும், ஆனால் தொல்லியல் துறை அதிகாரிகள் இடையூறுகளை ஏற்படுத்தி வருகின்றனர் என்றும், சி ஓட்டர் கருத்து கணிப்பில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 53% மக்கள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மீனாட்சி நித்யசுந்தர், பாஜக மாவட்ட தலைவர் விநாயகம், தொழிலாளர் பிரிவு மாவட்ட தலைவர் VPN கோபிநாத், மாவட்ட பொதுச் செயலாளர் எத்திராஜ் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செஞ்சிக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற வெங்கட்ரமண சுவாமி கோவில், இது இங்கு வழிபாட்டு உரிமை இந்துக்களுக்கு வேணும்னு இந்து முன்னணியினுடைய நிறுவன அமைப்பாளர் திரு ராமகோபாலன் அவர்கள் தலைமையில போராட்டங்கள் நடந்தது. நீட்டை கொண்டு வந்ததே நீங்க தானையா. நீட் யார் கொண்டு வந்தா? DMK தான். 2010 பார்லிமெண்ட்ல அந்த நீட்டு மசோதாவை பன்னீர்செல்வன், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த், அவர் தான் பைலட் பண்ணார். சரி, பிஜேபி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது எப்ப? 14. ஆனா ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாம் நடந்தது எப்ப? 13. ஆகவே சோனியா காந்தியும் கருணாநிதியுமா சேர்ந்து கொண்டு வந்த நீட்டை அதுக்கு சம்பந்தமே இல்லாத பிஜேபியும் அதிமுகவும் எப்படி ஐயா ரத்து பண்ண முடியும்? ஏன்னா நீட்டை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதை உறுதிப்படுத்தியது உச்ச நீதிமன்றம். பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் வட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய 3 நாட்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கைவிரல் ரேகை பதிவு செய்தல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும், ஆதார் எண்ணை சரிபார்க்கும் முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் நியாய விலை கடை பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம், மாவட்ட தலைவர் தாமரை செல்வன், அரசு பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் சிவகுருநாதன், மகேந்திரன், ரமேஷ், ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் 18 அடி அகலத்திலும் 12 அடி நீளத்திலும் பிரம்மாண்ட தேசிய கொடியை காகிதத்தில் அச்சடித்து கல்லூரி மாணவிகள் உலக சாதனை படைத்தனர். கோவையை அடுத்த பன்னிமடை பகுதியில் உள்ள அவினாசிலிங்கம் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் அச்சக தொழில்நுட்பத்துறை மாணவிகள் தேசிய கொடியை வடிவமைப்பதில் புதிய உலக சாதனை செய்துள்ளனர். நிகழ்ச்சியில் 23 மாணவிகள் ஒன்றிணைந்து 18 அடி நீளத்திலும் 12 அடி அகலத்திலும் பிரம்மாண்ட வெள்ளை காகிதத்தில் 19 நிமிடங்களில் இந்திய தேசிய கொடியின் மூவர்ணங்களை அச்சடித்து கலாம்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். அப்போது இந்திய தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அச்சகத்துறை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பிரம்மாண்ட தேசிய கொடியை உருவாக்கியதாக மாணவிகள் தெரிவித்தனர். என்னோட பேர் மதுமிதா பாலாஜி. நாங்களாம் வந்து ஃபைனல் இயர் BE பிரிண்டிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அவினாஷ்லிங்கம் இன்ஸ்டியூட், ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங். இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கலாம் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அட்டம் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட நேஷனல் ஃபிளாக் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 into 12 feet பிரிண்ட் பண்ணலான் இருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய கம்ஃபர்டபிலிட்டி, மேனுவல் பிரிண்டிங் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட கம்ஃபர்டபிலிட்டி, ஃபீஸபிலிட்டி எல்லாமே பார்த்துட்டு 8 into 14 feet அண்ட் 3 கலருமே நாங்கள் அட்டாச் பண்ணிடுவோம் அட் த எண்ட். So to make this event, we got a super support from our institute and கண்டிப்பாக மென்ஷன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா AIFMP, ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் மாஸ்டர் பிரிண்டர் அசோசியேஷன் அண்ட் திருப்பூர் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் அண்ட் மெனி இண்டஸ்ட்ரியல் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு. லைக் பிரிண்ட் ஸ்பெஷலிஸ்ட், SBB அண்ட் புரந்தரா, இங்க்ஸ், மெட்டீரியல்ஸ். இந்த ஈவெண்ட் கிராண்ட் சக்ஸஸாக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல் சைடு அண்ட் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் சைடு எல்லாமே எங்களுக்கு கிடைச்சதுனால ஒரு லைக் இந்த ஈவெண்ட் எங்களால் பண்ண முடியுது. அண்ட் இந்த ஈவெண்ட்டு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 week மேலே எங்களுக்கு எல்லாமே ட்ரையல் எடுத்துக்கிச்சு. ஸோ ஆஃப்டர் விகரஸ் ப்ராக்டிஸ் இன்னைக்கு நாங்கள் ஸ்க்ரீன் பிரிண்ட் பண்ண போகிறோம். உளுந்தூர்பேட்டையில் 30 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி நியாய விலை கடை ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கத்தினர் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மாநிலம் தழுவிய 3 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கைவிரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பு ஆகியவற்றை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். நியாய விலை கடை எடை தராசை விற்பனை முனையத்துடன் இணைக்கப்பட வேண்டும். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும். கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் நியாய விலை கடை பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையம் அருகே மின்சார ரயில் தடம் புரண்ட விபத்தில் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு ரயில் சேவையை தொடர்ந்தனர். ஆவடியிலிருந்து பயணிகளுடன் 12 பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த போது ராயபுரம் ரயில் நிலையத்திற்கும் கடற்கரை ரயில் நிலையத்திற்கும் இடையே மின்சார ரயிலின் 3வது பெட்டி இருப்பு பாதையிலிருந்து தடம் புரண்ட நிலையில் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக ரயிலில் இருந்து பயணிகள் இறங்கி கடற்கரை ரயில் நிலையத்திற்கு நடந்து சென்றனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் வழித்தடத்தில் ரயில் சேவையை நிறுத்தினர். அதன் பின்னர் தடம் புரண்ட ரயில் பெட்டியை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். 2 மணி நேரம் ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு ரயில் சேவையை தொடர்ந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு 21 குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு. இலக்கை நோக்கி சரியான திசையில் வெற்றி நடை போடுகிறது நான் முதல்வன் திட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். கடந்த 4 ஆண்டுகளில் 70% அளவிற்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வரும் 25, 26ஆம் தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும். கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ரூபாய் 2000 ஊதிய உயர்வு. சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.